friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML div அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ வாட் இஸ் த div எலமெண்ட் அண்ட் இதனோட பயன்பாடுகள் என்ன அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா div எலமெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நார்மல் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதுமானது. பட் இந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸோ இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம டைப் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சிஸ்டமில் Notepad++ எடிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு லைட் வெயிட் ஆன எடிட்டர் அப்ளிகேஷன்ஸை வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கண்டென்ட் அந்த ஃபார்மேட்டுக்கு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன் பை லைன்ஸ் அந்த HTML எலமெண்ட் ஆக்சஸ் கொடுக்குறப்பவும் நமக்கு அதனோட டிஃபரன்சியேஷன்ஸ் வந்து புரியும். ஸோ நார்மல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த div அப்படின்னா இன்னர் HTMLோட ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த div எலமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் எ டிவிஷன். அதனோட ஃபுல் ஃபார்முலேஷன் மீனிங் வந்து டிவிஷன்ஸ். ஒரு குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் நம்ம ஒரு கலரோ இல்லை சம்திங் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் போது ஸோ அதுங்க வந்து நம்ம இந்த div அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்பேடில் HTMLோட டேக்ஸ் கொடுத்துட்டு ஹெட் ஆக்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா H1 அப்படின்ற ஒரு டைட்டில் டேக்கை கொடுத்துட்டு என்ன டைட்டிலாக வரணுமோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளோட சேனல் நேமை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த div எலமெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து சம்திங் ஏதாவது ஒரு ஸ்டைல் லுக் அவுட்டை வந்து மாற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த div எலமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த div எலமெண்ட்டை யூஸிங் டு CSSஸில் இது பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டைலிஷான லேஅவுட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா H2 அப்படின்ற அனதர் ஹெட்டிங் டேகை ஓப்பன் பண்ணிவிட்டு சம்திங் டீட்டெயில்ஸாக வந்து இது எனக்கு அந்த வெப் பேஜஸில் நான் க்ரியேட் பண்ணக்கூடிய வெப் பேஜஸில் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு ஹெட்டிங்காக வந்து இருக்கணுன்றது H1 இருந்து H6 டேக் வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ப்ரிப்பேர்டு பை அப்படின்னு சொல்லி என்னோடய நேமு என்னோடய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்றது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம டிவிஷன் டேக்ஸை வந்து கொடுக்குறதோ இல்லை CSSோட கண்டென்ட்டை வந்து கொடுக்குறோம். முதல்ல HTML எதுக்கு அப்படின்னா இட் இஸ் வெப் பேஜஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணுறதுக்காக நமக்கு தேவைப்படுது. ஸோ ஹெட்டிங் டேக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கணுன்றதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாடி டேக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ பாடி டேக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டிங்காக வந்து நம்ம ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸில் நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த டிவிஷன் அப்படின்ற எலமெண்ட். ஸோ குரூப் ஆஃப் கண்டென்ட் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிரித்து போடுறது. ஐ மீன் தட் ரியலிட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லுவோம். 100 டிவைடட் பை 2 அப்படின்னும் போது 100 அப்படின்ற நம்பரை 2ஆக பிரிக்கணும் இல்லையா, சரிபாதியாக பிரிக்கணும். இதே 3 கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை 3 பாகங்களாக வந்து பிரித்தா ஒரு பாகம் என்னவாக இருக்கும். ஒரு காமனான ஒரு மீனிங் ஃபார் டிவிஷனுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படிலாம் பிரித்து இது பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாடி டேக்கில் H1 அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் தி div எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ div டேக்கை வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் ES அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் எதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனதர் div டேக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், வெல்கம் டு நம்ம சேனல் அப்படின்ற நேம்ஸஸை வந்து கொடுத்துருக்கேன். ஐ மீன் மேலே ஹெட்டிங்கில் கொடுத்தது வேறு. பட் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் அப்படின்ற ஒரு டேகை ஓப்பன் பண்ணி அந்த டிவிஷன் டேகை வந்து க்ளோசிங் டேகை கொடுக்காமையே நான் அதுக்குள்ளே வந்து H2 அப்படின்னு ஒரு டேகை வந்து கொடுத்துட்டு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப். பேசிக்காக HTML என்னென்னலாம் நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். பேராகிராஃப் டேக்கில் this is some example for division element அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் அடிச்சு this is some text outside of
div element ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த div அப்படின்ற இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டிஃபைன் பண்ண இந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இதோட அவுட்புட்டை வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவ்க்கு வந்து க்ளோசிங் டேக்கை கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸை ஏன் வந்து நம்ம இங்கே சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ சிஎஸ்எஸில் இதுக்கு ஒரு லுக் அவுட், அதாவது மீன் தட் இந்த வெல்கம் டு நம்ம சேனல் நேமும் திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட் அவுட் சைட், இந்த கண்டென்ட்டை மட்டும் நான் ஒரு ஹைலைட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு லே அவுட்டோ இல்லை கலரோ இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரியோ ஒரு வெப்பேஜஸில் கண்டென்ட் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நார்மல் ஒரு HTML. ஸோ ஃபைலில் சேவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம் எதை வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். .html அப்படின்றது நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ எந்த ஒரு லுக் ஆஃப் இதுவுமே இதில் டிவிஷன் அப்படின்ற ஒரே ஒரு எலமெண்ட் டேகை மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கோம். கிளாஸஸ் விஜய் சங்கர் இந்த மாதிரி மல்டிபிள் டிவிஷன் எலமெண்ட்டை வந்து நம்மளால் HTML க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிவிஷன் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லுக் அவுட் சேஞ்சஸை வந்து கொடுக்குறோம். நார்மல் HTML வந்து எந்த கண்டென்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணாலோ டெக்ஸ்ட்டு மட்டும் தான் டிஃபைன் ஆகும். ஸோ அதனோட கலரோ இல்லை லுக் அவுட்டான லே அவுட்டோ ஸ்டைல்ஸஸும் நம்மளால் பண்ண முடியாது. சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டைல் டேக் வந்து எதை வந்து எனக்கு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி டிவிஷன் எலமெண்ட்டில் விஜய் இஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதான். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் விஜய் இஎஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் வந்து ஒரு 8 பிக்சலோ அவுட்ஸ் செட் ப்ளூவாக வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன எல்லாமே நம்ம பேக்ரவுண்ட் வந்து என்ன நினைக்கிறீங்களோ மெனி ஆஃப் கலர்ஸை வந்து நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் அதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸை இது பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு ஒரு கேரக்டர்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே நெக்ஸ்ட் அகைன்ஸ் அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு லே அவுட் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணது பாருங்கள். ஸோ லைக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது கீழே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டைல் டேகை இங்கே நான் HTML டிவிஷன் எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணிருக்கேன். இந்த டிவிஷன் எலமெண்ட்டை ஒரு லுக்கஃபாக மாற்ற போகிறேன். அதனால நான் வந்து சிஎஸ்எஸை யூஸ் பண்ணுறேன். இன்னர் HTML யூஸ் பண்ணுறதுனால நான் ஸ்டைல் அப்படின்ற டாக்ஸஸை வந்து அங்கே கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும் ஓகேங்களா. ஐ மீன் ஒரு பேஜ் ஆஃப் இதுவில் வந்து சென்டரில் இருக்கணுமா, லெஃப்ட் கார்னரா, ரைட் கார்னரா, இல்லை பாட்டமா, ஸோ இந்த மாதிரி. ஸோ நான் டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அது க்ளோசிங் செஸ் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து கோடிங்கை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்டைல் டேக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டு டேக் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இந்த லேஅவுட் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வராது. ஸோ ஸ்டைல் டேக்குக்கு க்ளோசிங் டேக்கை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் அகைன் கோடிங்கை சேவ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் இதை வந்து ஒரு வெப்பேஜஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஸோ நம்ம டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய அந்த பாருங்கள் கண்டென்ட் வந்து வருது. ஸோ குரூப் ஆஃப் இந்த டிவிஷன் எலமெண்ட்டை எங்கே யூஸ் பண்ணமோ அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுது, ஒரு வெப்பேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிக்க முடியுது. ஸோ இன்கேசஸ் நிறைய இது கூட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் இன்னும் கூட லுக் அவுட்டாக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் HTML பேஜஸில் நிறைய டிவ் எலமெண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான லுக் அவுட்ஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது, டெக்ஸ்ட்டு நான் அலைன் பண்ண மாதிரியே சென்டராக வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் பர்பஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிவ் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த டிவ் எலமெண்ட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டிவ் எலமெண்ட்னா என்ன, இன் HTML அப்படின்ற கண்டென்ட்டை வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேசஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா H1 அண்ட் H2 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங்ஸஸை வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும், H1லேருந்து H6 டேக் மாதிரியே ஒரு ஹெட்டிங்காக நம்ம டிஃபைன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பேராகிராஃபில் வந்து சம்திங் நான் கண்டென்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். சிம்பிளான ஒரு கோடிங் அடிச்ச டிவிஷன் எலமெண்ட்டுக்கு
ஸோ ஒரே ஒரு div எலமெண்ட்டை மட்டும் டிஃபைன் பண்ணிருக்கும். ஸோ அதனோட கிளாஸ் நேம் விஜய் இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நான் மறுபடியும் அந்த div எலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் என்னால் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ காமனாக the div element in HTML is a container element that is used to group and organize other HTML element on the web pages. It is standard for divisions அப்படின்னு சொல்லுவாங்க. So create sections or box on web pages. Div element does not have any symmetric meaning of its own, but is allowed you to group together related content and apply styles to the group as a whole.